இன்றைய தினம் பழையன கழிது புதியதன புகுது என்று சொல்கின்ற அடிப்படையில் இன்னும் 2 மாத காலத்திலே நடைபெறுகின்ற தேர்தலிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் அண்ணன் எடப்பாடியார் தமிழ் ஆட்சி அமைக்கும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக மாவட்ட கழக தலைவர் பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் ராஜேஷ் அவர்களும் அதேபோல் நகர தலைவர் லோகேஷ் அவர்களும் இந்த மோடி பொங்கல் சிறப்பாக கொண்டாடி வந்து கொண்டிருக்கின்றார். ஆனால் அவர்கள் பேசுகின்ற போது கூட சொன்னார்கள், இன்றைய தினம் பாரத பிரதமர் அவர்கள் தமிழகத்திற்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக, தமிழுக்கும் தமிழர்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக இன்று புதுடெல்லியிலே நடைபெற்ற பொங்கல் திருவிழாவிலே கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி தமிழகத்தில் இருக்கின்ற தமிழர்கள் மட்டுமல்ல உலகத்தில் இருக்கின்ற அத்துணை தமிழர்களுக்கும் பொங்கல் திருநாள் என்று சொல்கிறார் என்று சொன்னால் எப்பொழுதுமே பாரத பிரதமர் அவர்களுக்கு தமிழகத்தின் மேல் ஒரு அன்பு உண்டு. எந்த கூட்டம் வெளிநாட்டிலே சென்று பேசினால் கூட திருக்குறளையாவது ஏதாவது ஒன்று உதாரணத்திற்கு சொல்லி பேசுகின்ற அளவுக்கு தமிழக மக்களின் மேல் அன்பு வைத்தவர். நாளை பிறக்க போகிற பொங்கல் அதே போல 2026 தேர்தலிலே புதிய ஆட்சியாக, ஆன்மீகத்தின் அடிப்படையாக கொண்ட ஆட்சியாக, தேசத்தை பாதுகாக்கிற ஆட்சியாக, தமிழகத்தை வளர்க்கிற ஆட்சியாக ஒரு ஆட்சி அமைவதற்கு அடித்தளத்தை தான் பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலே நம்முடைய அதுவும் குறிப்பாக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் இந்த நாட்டுடைய முதலமைச்சராக அவரை முன்னிறுத்தி இந்த தேர்தலை சந்திக்கிறோம்.